EX20 ப்ளஸ்ங்கிற இந்த இயர்பட்ஸோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸோட மேலே பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதோட நேம் கொடுத்துருக்காங்க EX20 ப்ளஸ். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க ஹோகோண்டு. இந்த சைடும் அதான் கொடுத்துருக்காங்க. அப்படியே திருப்பினோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இயர்பட்ஸோட பவுச்சும் சேர்ந்தாக வரும். சைடில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம், சிரி கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, சவுண்ட் ரேஷியோ இருக்குது, ஒயர்லெஸ் ப்ளூடூத் 5.1 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தியான USB கேபிள் தந்துருக்காங்க. அடுத்து இயர்பட்ஸோட பாக்ஸ் இருக்குது. அடுத்து ஒரு லாக் மாதிரி தந்துருக்காங்க. அடுத்து இயர்பட்ஸோட பவுச் தந்துருக்காங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட பவுச்சு. அவங்களே பவுச் தந்துடுவாங்க, போட்டு தான் இருக்கும். நமக்கு வேணுன்னா கலத்திக்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 சைடு இயர்பட்ஸ் இருக்குது. கீச்சன் மாதிரி போடுறதுக்கு கீச்சன் மாதிரி ஒன்று தந்துருக்காங்க. இயர்பட்ஸோட பாக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. லைட் இண்டிகேட் ஆகும். சார்ஜ் போட்டோம் அப்படின்னா லைட் இண்டிகேட் ஆகும். இப்போ ஒரு பவர் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போடுற போர்ட் கொடுத்துருக்காங்க. மொபைலோடு கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட ப்ளூடூத் கனெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா EX20 ப்ளஸ். நம்ம பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் இதை நம்ம மொபைலோடு பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். ஹெட்ஃபோனோட 2 சைடும் பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. சில பேர் ரைட் எது லெஃப்ட் எது குழப்பம், எனக்கே குழப்பம். ஸோ ஒரு வாட்டி நம்ம காதில் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஆட்டினாலும் இது கீழே விழாது. ட்ராவல் டைமில் இது யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 சைடும் பார்த்தீங்கன்னா சென்சார் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு வாட்டி கிளிக் பண்ண சொல்ல வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னா அதை பாஸ் பண்ணலாம். டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் சிரி இது மாதிரி ஆக்சஸ் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் டேப் பண்ணோம் அப்படின்னா சவுண்ட் கூட்டிக்கலாம். ரைட் சைடில் ட்ரிபிள் டேப் பண்ணோம் அப்படின்னா சவுண்டை குறைச்சிக்கலாம். மைனஸ் பார்த்திங்க அப்படின்னா சம்டைம் பார்த்திங்கன்னா சென்சார் லேக் ஆகுது. மற்றபடி சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம சாங் கேட்குறோம் அப்படின்னா சாங் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி அந்த லெவலுக்கு இருக்குது. நம்ம கால் பேசினோம் அப்படின்னா கால் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கேம் விளாடுறீங்க அப்படின்னா கேம் விளாடச்சோம் அந்த கன் சவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஒரு கேமிங் இயர்பட்ஸ் வாங்கினோம் அப்படின்னா இதை வாங்கலாம். இதோட சவுண்ட் குவாலிட்டி கேம் விளாடச்சோல்ல எந்த லெவலுக்கு இருக்குன்னா நீங்களே கேளுங்க. ஒன்ஸ் இந்த இயர்பட்ஸை நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லென்த்தியாக 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுறதோட சார்ஜ் கம்மியாயிட்டு அப்படின்னா நம்ம பாக்ஸில் வச்சாவே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறும். இதுவே நம்ம பாக்ஸில் வச்சு 2 or 3 டைம்ஸ் சார்ஜ் ஏற்றிக்கலாம். மற்றபடி இந்த இயர்பட்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ரேட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.